கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34 அதிகாரம் 11 வசனம். எசேக்கியேல் 34:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். For this is what the Lord God says, behold, I myself will search for my flock and seek them out. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய தேவனின் இரக்கமுள்ள இதயத்தையும் அவருடைய ஜனங்களுக்காக காட்டும் அக்கறையையும் மிக அழகாக ஆழமாக வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இன்றைய தியான வசனம் தேவனுடைய மேய்ப்பனாகிய தன்மையை வெளிப்படுத்துகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த பகுதியில் இஸ்ரவேலின் மேய்ப்பர்கள், அதாவது அரசர்கள், தலைவர்கள், ஆசாரியர்கள் தங்கள் கடமையை செய்யாமல் தங்கள் சுய லாபத்திற்காக ஆடுகளை, அதாவது இஸ்ரவேல் மக்களை வஞ்சித்ததை பற்றி தேவன் கண்டித்து உரைப்பதை இந்த அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களில் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆனால் இங்கு தேவன் சொல்கிறார், நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று. அதாவது மனிதர் கைவிட்ட போதும் தேவன் கைவிட மாட்டார். தவறி போனவர்களை தேவன் தேடி வருகிறார். பாதிக்கப்பட்ட ஆடுகளை குணப்படுத்துகிறார். சிதறி போனவர்களை ஒன்று சேர்க்கிறார். இது நமக்கு தேவனுடைய தனிப்பட்ட அக்கறையையும் அன்பையும் காட்டுகிறது. அவர் ஒரு கூட்டு மேய்ப்பர் அல்ல, ஒவ்வொரு ஆட்டையும் தனித்தனியாக அறிந்திருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று உற்சாகமாக பாடுவதை 23 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 40:11 வாசிக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் கூறுகிறார், நானே என் ஆடுகளை விசாரித்து என்று. தேவன் நம் நிலையை ஆராய்கிறார். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும்
என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சங்கீதக்காரன் பாடுவதை 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நம் கண்ணீரை காண்கின்ற தேவன் அவர். நம் கண்ணீரை துடைக்கின்ற தேவன். இதை விசுவாசிக்கிறீங்களா? அவைகளை தேடி பார்ப்பேன் என்று சொல்வதை கவனியுங்கள். தேவன் தவறி போனவர்களை தேடுகிறவர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூக்கா 19:10 வாசிக்கிறோம். இழந்தவர்களை மீட்கும் மேய்ப்பன் அவர். தேவனின் மீட்பு திட்டம் கிறிஸ்துவில் நிறைவேறியது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை விட்டார். விசுவாசிகள் இப்பொழுது அவரது ஆடுகள். தேவனின் வழி நடத்தும் கிருபை, அதாவது அவர் நம்மை பசுமை நிலத்திற்கு அழைக்கிறார், நம்மை தாங்கி நடத்துகிறார், நம் ஆத்துமாவை இளைப்பாற செய்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவனின் தனிப்பட்ட பராமரிப்பு. அதாவது நாம் எத்தனை பேராக இருந்தாலும் தேவன் நம்மை தனிப்பட்டவர்களாக நேசிக்கிறார். அவர் நம் நிலையை விசாரித்து நம் இதயத்தின் ஆழத்தை அறிந்து நம்மை தேடுகிறார். தவறிப்போன ஒரே ஆட்டுக்காக மற்ற 99 ஆடுகளை விட்டு சென்று தவறிப்போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து மீண்டும் தம் பாதையில் சேர்த்து கொள்பவர் நம்முடைய தேவாதி தேவன். தேவன் நம்மை தேடுவது மட்டுமல்ல, நம்மை மீட்டுக் கொள்கிறார், குணப்படுத்துகிறார், மீண்டும் பசுமை நிலத்துக்கு அழைக்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Today's verse shows God's deep love and personal care for His people. When human leaders fail to guide and protect the flock, God Himself promised to come and shepherd them. He knows each of His children individually. He searches for the lost and brings them back. He heals, gathers, and leads His people to peace and safety. Ultimately, this prophecy points to Jesus Christ, the Good Shepherd, who gave His life for His sheep. In short, God never abandons His flock. He personally seeks, saves, and cares for each one with unfailing love. Amen. இப்பொழுது அவர் பாதம் பணிந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீரே எங்கள் நல்ல மேய்ப்பனாய் எங்களை விசாரித்து எங்களை தேடி எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தவறி போகும் நேரங்களில் நீரே எங்களை தேடி வந்து பாதுகாத்து மீண்டும் மந்தையில் சேர்த்து கொள்கிறீர். அதற்காக மீண்டுமாக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் இதயங்கள் உம்முடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்டு உம்மையே பின்பற்றும் ஆடுகளாக இருக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். எங்கள் சிதைந்த மனதையும் உடைந்த ஆவியையும் குணப்படுத்தி உமது பசுமை நிலத்தில் இளைப்பாறச் செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.